Hello students, this is Indrani Mathematics. இப்போ chapter number 2 numbers and sequencesல example 2.53 பார்க்கலாம். A person saved money every year. எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க ஒவ்வொரு வருஷம்னா half as much as he got in the previous year. அதாவது ப்ரீவியஸ் இயரில் ஒரு 10,000 சேவ் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் 5,000, அதில் half amount. அதுக்கு அடுத்த வருஷம் என்னவா இருக்கும் 2,500, அதில் half amount. அடுத்த வருஷம் 2,500ல் half amount. இப்படி போய்கிட்டே இருக்கும். இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுறாங்க. இஃப் he had totally saved rupees 7,875 in 6 years, அப்படி சேவ் பண்ணும்போது 6 இயர்ஸில் இவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. தென் ஹவு மச் did he save in the first year? ஃபர்ஸ்ட் இயர்னாவே அண்டர்ஸ்டுட் ஏன்னு அர்த்தம். இந்த சம்மை பொறுத்தளவுக்கு ஏவோட வேல்யூ என்னங்கிறத கொஸ்டின். ஓகே, ஸோ ஹாஃப் அமௌண்ட் சேவ் ஆகுதுன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஹாஃப்னா அப்போ ஆர் வந்து அந்த இடத்துல ஹாஃப் ஆயிரும். ஏன்னா பாருங்கள், ஃபஸ்ட் இயரில் நான் சொல்கிறேன் 10,000, செகண்ட் இயரில் இதில் ஹாஃப் வந்து 5,000, தேர்ட் இயரில் இதில் ஹாஃப் வந்து 2,500, இப்படி போயிட்டே இருக்குமா? அப்போ நீ ஆர் இந்த இடத்துல எடுத்து பாரு. T2 இஸ் 5,000 பை T1 இஸ் 10,000. ஸோ கேன்சல் பண்ணு, 5,000 இதே கேன்சல் பண்ணினா 1/2. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நீ பாரு, தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்ம் எடுத்துட்டிங்கனாலும் 1/2 தான் உனக்கு கிடைக்கும். 2,500 பை 5,000 வரும் 1/2. ஸோ ஆரோட வேல்யூ இஸ் 1/2. அதுதான் கிளியராக கொடுத்துட்டாங்க. half as much as he saved இந்த ப்ரீவியஸ் இயர்னு சொல்கிறாங்க. ஸோ ஹாஃப்ங்கிறது உனக்கு காமன் ரேஷியோ ஆயிரும். அடுத்தது இது என்னென்னா he totally saved rupees 7,875 in 6 yearsனா S6ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஆறும் தெரியும் S6ம் தெரியும்னா we can find out ஏங்கிறத ஃபஸ்ட் இயரில் அவனோட சேவிங்ஸ். ஓகே, டோட்டல் அமௌண்ட் சேவ்ட் இன் 6 years அவங்க கொடுத்துட்டாங்க. S6 that is 7,875. he save half as much as money every year. Okay, he saved in the previous year. ஸோ ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ சேவ் பண்ணுறாங்களோ அதை விட ஹாஃப் அமௌண்ட் சேவ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் 10,000னா செகண்ட் இயரில் அதில் பாதி 5,000, அடுத்த வருஷம் அதில் பாதி 2,500. இந்த மாதிரி தான் சேவிங்ஸ் இருக்குது. அதனால ஆரோட வேல்யூ என்ன வரும்? ஹாஃப் வரும். தட் இஸ் லெஸ் தேன் 1. அப்போ எஸ்சிஎன்னோட ஃபார்முலா சி. இதுக்கு ஃபார்முலா எப்படி வேணால் நீ யூஸ் பண்ணலாம் பாருங்கள். A இன்ட்டு R⁻n - 1/R-1 யூஸ் பண்ணியிருப்பேன். அதுவும் யூஸ் பண்ணலாம். இப்போ லெஸ் தேன் 1னா 1 விட ஸ்மாலராக இருந்துச்சுன்னா 1 ஃபஸ்ட்டு நீ எடுத்துக்கிற மாதிரி A இன்ட்டு 1 - R⁻n/1 - R இதையும் எடுத்துக்கலாம் பாருங்கள். அதாவது எஸ்என்னை எப்படி அவங்க டிஃபைன் பண்ணுவாங்கன்னாமா A இன்ட்டு R⁻n - 1/R-1. இது வந்து என்னென்னா ஜென்ரலாக சொல்லிக்கிற R not equal to 1. ஸோ இதே ஃபார்முலா வைங்க நீங்கள் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் இதிலேருந்து ஒரு மைனஸ் வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்? A இன்ட்டு 1 - R⁻n. இதிலேருந்து ஒரு மைனஸ் வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 - R. அந்த மைனஸ் இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும் இல்லையா? ஸோ இதுவும் ட்ரூ தானே? ஸோ இதுவும் ட்ரூ தான். நீ இதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏன் இந்த ஃபார்முலா எடுத்துட்டேன்னா உனக்கு புரிகிறக்காக எல்லா டைப்லையும் நான் போட்டுருவேன். இங்கே ஆர் தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. ஸோ ஆர் வந்து 1 விட அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே 1 தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. ஸோ 1 தான் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஆறுங்கிறது எப்படி இருக்குது? 1 அதிகமாக இருக்குது ஆரை விட. இல்லைன்னா ஆர் வந்து 1 விட கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் ஆர் லெஸ் தேன் 1. ஓகே, எது அதிகமாக அதுதான் ஃபஸ்ட்டு பிளேஸில் வரணும். ஓகேவா? ஸோ இப்படி புரிஞ்சிட்டின்னா எந்த மாதிரி ஃபார்முலா வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது யூஸ் பண்ணுற கஷ்டம், நான் ஒரே ஃபார்முலாவில் போகிறேன்னா ஓகே, வெல் அண்ட் குட். இது ஒரு ஃபார்முலாலேயே உனக்கு சேம் ஆன்சர் தான் உனக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ எஸ்என் ஈக்குவல் டு என்ன ஆகுது? லெஸ் தேன் 1. 1 தான் அதிகமாக இருக்குது. ஆரோட வேல்யூ வந்து ஸ்மாலர் தேன் 1. 1 தான் இந்த இடத்துல அதிகம். அதனால இங்கே 1ல் ஆரம்பிக்கிறேன். A இன்ட்டு 1 - R⁻n/1 - R. ஓகே, அப்போ n வந்து 6ன்னு நம்மளுக்கு தெரியும். A இன்ட்டு 1 - Rக்கு பதிலாக 1/2 பவரில் 6. n வந்து 6 டிவைடட் பை 1 - 1/2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு 1 - 1/6 is 1 வரும். 2/6 is 64. 2 into 2 into etc. 6 times multiply பண்ணிங்கன்னா 64 கிடைக்கும் by 1 - 1/2. அப்போது
S6ங்கிறது 7875 that is equal to A into 64 LCM எடுத்துட்டிங்கன்னா 64 minus 1 by 64 divided by 1 minus 1 by 2 2 LCM எடுத்துக்கோ 2 minus 1 2 minus 1 1 by 2 உனக்கு கிடைக்கும் இல்லைன்னா 1ல half போயிடுச்சுன்னா half நீ எப்படி வேணால் புரிஞ்சு போடலாம் ஓகே ஸோ 7000 உனக்கு என்ன கிடைச்சிருக்குது இப்போ உனக்கு 7875 is equal to A into இதனோட ஆன்சர் 63 by 64 1 by 2ங்கிறது நான் என்ன சொல்லலாம்னா 2 by 1ன்னு சொல்லலாம் ஸோ 7875 is equal to A into இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 32 வரும் 63 by 32 எனக்கு A தான் தேவை ஸோ A equal to இது இந்த சைடுக்கு வரும்போது 63 by 32 ரெசிப்ரோக்கல் ஆயிரும் அப்போ 7875 இன்ட்டு 63 by 32 என்ன ஆகும்னா ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 32 by 63 ஆகும் ஸோ A is equal to என்ன ஆயிரும் உனக்கு A is equal to இதுவும் 63 வந்து 9 டைம்ஸ் கேன்சல் பண்ணுறோம் 7ஆல் கேன்சல் பண்ணிக்கிறோம் இதையும் 7ஆல் கேன்சல் பண்ணி பாருங்க 1 இது 1 அப்போ 17 வரும்போது 2 times 14 வரும் 3 பாக்கி இருக்கும் 35 சொல்லும்போது you will get 5 times ஸோ 1125 into 32 by 9 வரும் எகெயின் 9ஆல் கேன்சல் பண்ணுற இதையோ 125 ஸோ 125 into 32ங்கிறத A that is called 4000 so the amount saved in the first year is so first yearல எவ்வளோ amount save பண்ணுறாங்கன்னா rupees 4000 ஓகேவா